ஓ, எங்கள் சமையல்காரரை சந்தியுங்கள். அவர் மிகவும் சுவையாகவும் அழகாகவும் சமைக்கிறார். இது எங்கள் இனிய பாட்டி. வீட்டு சமையலின் பல விஷயங்களை அவர் அறிவார். ஓ, இது எங்கள் பெரிய சகோதரி விவியன். அவள் விளையாடவே விரும்புகிறாள். ஆனால் நாங்கள் சமையல் சவாலை தொடங்குகிறோம். குழந்தை லில்லியன் பசிக்கிறாள். அவளுக்கு கேக் வேண்டும். சமையலுக்கான நேரம். நண்பர்களே, ஒரு சிறிய பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய வட்ட வடிவம் வேணும். கேக்கின் மையத்துல ஒரு சோள பண்றோம். கேக்கை தானே சேர்க்கிறோம். சுவையான சாக்லேட் கிரீமை வென்ஸ்டி பண்றோம். முழு கேக்கையும் சேர்த்த பிறகு சமமாக்க தொடங்க நேரம் வந்துச்சு. அப்படியே பக்கங்களில் இருந்து இது எளிது. நாங்கள் வெறும் கிரீமை வெளியே பூசி எல்லாவற்றையும் ஸ்பேடுலாவால் சமமாக்க வேண்டும். ஏய், நான் ஏன் கிரீமால் மூடப்பட்டிருக்கிறேன்? இது என்ன பாட்டி? ஓ, பசிங்கவும் செல்லமே, நான் கையால் கிரீமை அடிக்க முயற்சிக்கிறேன். அது எளிதாக இல்லை. கிரீமை கேக்கில் பரப்புங்கள். அருமை. இப்போது என் வீட்டில் தயாரித்த ஜாம் எடுத்து விடுவோம். இதோ. ஓ, இதுவும் சுவையாக இருக்குது. அத கேக்கின் மேல் பரப்புங்க. சாக்லேட் வலை கொண்டு மூடுங்க. முடிஞ்சது. விவியன், நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கிற? என்னிடம் ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது பாட்டி. நான் ஒரு கேக் செய்தேன். அதில் கூர்மையான குச்சிகளை ஒட்டுங்கள். அடுத்ததாக மார்மலேட் கண்கள் மற்றும் வாய் சேர்க்கவும். இது ஒரு முள்ளம்பன்றி போல தெரிகிறது. நகைச்சுவையாக இருக்கிறதா பாட்டி? பாட்டி, உங்க கத்தல் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு. விவியன், இது ஒரு பிசாசு. சுவையான கேக் அல்ல. ஆமாம் ஆமாம், இப்போ எதையாவது கண்டுபிடிப்பார்கள். இப்போது இந்த சுவையான சர்பத்தை என் கேக்கில் ஊற்ற வேண்டும். அதற்கு பிறகு அதை மால்டீசர்ஸ் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இங்கே அவை உள்ளன. எல்லாருக்கும் இந்த சாக்லேட்ஸ் பிடிக்கும். எனக்கு இல்லாம சார்ஸ். லில்லியன், இத முயற்சி பண்ணு. சிறந்த கேக்க தேர்வு பை. ஓ இல்ல, நாம ஏதாவது யோசிக்கணும். ஓ, ஒரு பொம்மை கரப்பான் பூச்சி. எல்லாரையும் பயமுறுத்துவேன். இது ரேடியோ கட்டுப்பாட்டுல உள்ளது. இப்ப எல்லாரும் பயப்படுவாங்க. அது உண்மையான கரப்பான் பூச்சி என் சமையலறையில். பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ, முடியாது. இது ஒரு கரப்பான் பூச்சி. இதை நீக்கணும். இங்கே வா, உன்னை சமையலறை சுத்தியால் அடிக்கிறேன். கரப்பான் பூச்சி. இது என் சமையலறையிலும் இருக்கிறது. இது போல இதுவரை இல்லை. சதியா ஆற்ற முடியவில்லை. ஓ இல்ல, நான் ஆற்ற போறேன். ஓ, இது பயங்கரமா இருக்கிறது. நான் உன்னை தாக்குகிறேன். ஓ, அவன் என் கேக்க தாக்க முடிவு செய்தான். ஓ இல்ல, முடியாது. கேக், நான் அதை கெடுத்துட்டேன். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. இங்க என்ன நடந்தது? என் கேக் என்ன நடந்துச்சு? என் கேக்குகளுக்கு சிதறடுது. என் ட்ரெயினர் விடுச்சு. சரி, குறைஞ்சது கிரீமை முயற்சிக்கிறேன். அதுதான் நல்லதல்ல. இதுவென்ன ஒரு கரப்பான் பூச்சியா? எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த கேக் சுவைக்காமலே வெற்றி பெறுகிறது. ஆம், முதல் வெற்றி உடனே எனக்கு. இப்போது எனக்கு பாப்கார்ன் செய்யுங்கள். ஆனால் இந்த முறை எல்லாவற்றையும் சுவையாக செய்ய உங்கள் முழு திறமையையும் பயன்படுத்துங்கள். மிகவும் சரி சகோதரி. எனக்கு ஒரு டாஸ்டர் மற்றும் ஒரு ஜாடி மக்காச்சோள விதைகள் தேவை. சிறப்பு. நாங்கள் தானியங்களை டாஸ்டல் வைக்கிறோம். அதை விட அதிகமாக. இப்போது அதை இயக்குகிறோம். எல்லாம் எனக்கு சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள். இல்லை. ஓ வாவ், 2 பாப்கார்ன் டோஸ்ட். சூப்பர். அவற்றை பிடிக்க மட்டும் மீதம் இருக்கிறது. மற்றும் மன்னிக்கவும் பாட்டி, அது என்ன? பாப்கார்ன் டோஸ்ட்களில் இருந்து ஏதோ ஒன்று மீதம் இருக்கிறது. சரி, நான் எங்கே இருந்தேன்? சரியாக. அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றுங்கள். அதை விட அதிகமாக. அருமை. இப்போது சில ஜெல்லி கரடிகள் மற்றும் மேலும் சாக்லேட் சிரப். பாப்கார்ன் டோஸ்ட் கொண்டு மூடுங்கள். இது ருசியாக வந்தது. பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இது அருமையாக இருக்கிறது. இப்போது எனக்கு சாதாரண மக்காச்சோளம் உள்ளது. நீங்கள் மக்காச்சோளத்தை ஹேர் ட்ரையர் கொண்டு சூடாக்க வேண்டும். ஓ பாருங்கள், மக்காச்சோள தான்கள் என் கண்முன்னே வெடிக்கின்றன. ஓ, அதை பாருங்கள், முழு மக்காச்சோளம் பாப்கார்னாக மாறிவிட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. நான் லில்லியனுக்காக 2 முழு சோளக் கம்புகளை செய்தேன். ஆம், என் வீட்டில் தயாரித்த ஜாம்களை மேலே ஊற்றுங்கள். லில்லியன் அவற்றை விரும்புகிறார். ஜாம் எப்போதும் அதிகமாக இருக்காது. நான் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டிருப்பேன். ஓ, அது என்ன? செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நாங்கள் மக்காச்சோளத்தை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைக்கிறோம். அதை விட அதிகமாக.
ஆம், அருமை. இப்போது சுவையான தூள்களை எடுக்கிறோம். அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. ஒவ்வொரு தூளும் பப்ளிகம் ஆகிறது. தானியங்களோட இயந்திரத்தில் உஷ்ணம். நான் வண்ணமயமான பாப்கார்ன் பண்ண விரும்புகிறேன். சாதனத்தை ஆன் செய்து நான் இதை செய்ய முடியுமா என்று பார்ப்போம். வாவ், வண்ணமயமான பாப்கார்ன் அருமையாக வந்திருக்கிறது. லில்லியன், விரைவில் சுவையுங்கள். இந்த முறை எல்லாமே நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. கண்டிப்பாக நீ உன் சிறந்ததை செய்தாய். ஓ, இதை பற்றி என்ன? இது பாப்கார்ன் சாண்ட்விச். குளிர். எனக்கு இது பிடிக்கும். இதில் சாக்லேட் மற்றும் மார்மலேட் இருக்கிறது. நான் இதை மிகவும் விரும்புகிறேன். ஓ, அதை பாருங்கள். இது பாப்கார்ன் கொண்டு செய்யப்பட்ட ஒரு சோளம் மற்றும் பழஜாம். ருசிகரமாக உள்ளது. வாவ், மற்றொன்று என்ன? வாவ், இது முழு வண்ண கோலம் பாப்கார்ன் இயந்திரம். இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆனால் நான் பாட்டியின் பாப்கார்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். உண்மையா? நன்றி செல்லமே. வெற்றி எனது. நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன். இப்போ எனக்கு ஒரு பார்க்கர் செய்யுங்கள். எனக்கு மிகவும் பசிக்கிறது. ரொம்ப சரி செல்லமே, சீசுட தொடங்குவோம். எனக்கு சில துண்டுகள் தேவை. நாம் ஒத்தி வைக்கிறோம். அடுத்ததாக நெயில் சாஸ் துண்டுகளா வெட்டணும். பின்னர் அவகாடோ துண்டுகள். எவ்வளவு தாசா மற்றும் சுவையா இருக்குது பாருங்க. அப்புறம் நறுக்கிய மாமிசத்தை எடுத்து அதை ஒரு வட்டமாக உருவாக்குவோம். அதில் ஒரு துளை செய்து நமது கட்லெட்டை ஒரு டோனட் போல இரு பக்கமும் வறுப்போம். நிச்சயமாக. பின்னர் நடுவில் ஒரு முட்டையை உடைத்து நாங்கள் முடித்து விட்டோம். இப்போ நான் சீச வச்சு உருக வைக்கிறேன். அப்புறம் நம்ம பர்கரை சேர்க்கணும். ஓ, அருமை. இது மிகவும் ஆரோக்கியமானதும் ருசியானதும். நிறுத்து விவியன். இது உங்களுக்காக அல்ல. நான் உனக்கு சில சாலட் கொடுக்கலாம். அடடா, அச்சு சாலட் அருவருப்பாக இருக்கிறது. பச்சை நிறத்தை நான் வெறுக்கிறேன். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. குளிர் சாதன பெட்டியில ஐஸ் கிராம் இருக்கிறது. அதை பார்க்கலாமா? ஆம், நான் சொன்னேனே, முழு ஜாடி இருக்கிறது. பிக்கருக்காக அதை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நாங்கள் குக்கீஸ்களை எடுத்து ஐஸ்கிரீம் ஹெட்டிய குக்கீஸ்களை சேர்க்கிறோம். அருமை. அடுத்ததாக நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸ்களை எடுத்து மேசையில் ஊற்றுகிறோம். அப்படியே. பின்னர் ஐஸ்கிரீம் குக்கீஸ்களை ஸ்பிரிங்கிள்ஸில் உருட்டுகிறோம். என்னுடைய பர்கர் ருசியாக இருக்கும் என்று எனக்கு பின்பற்றுங்கள். இல்லை, எனது பர்கர் தான் சிறந்தது. உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை, ஆனால் எனது பர்கர் தான் சிறந்த ருசியாக இருக்கும். நான் என் உடைகளை மாற்ற வேண்டும். இது எனது சிறப்பு பன்முக பர்கர் சமையலுடை. நாம் நமது சாசேஜ்களையும் கட்லெட்களையும் எடுக்கிறோம். அவற்றை கிரில்லில் சேர்த்து ஒரு மூடியால் மூடுகிறோம். சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஓ, அது ருசியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியே எடுத்து ஒரு பர்கரை உருவாக்க தொடங்குகிறோம். இதோ ஒரு பர்கர் மொட்ல ஹாட் டாக். அதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? சாஸ், மஸ்டர்ட், ஹேனஸ், கேட்சப் சேர்க்கவும். அனைத்திலும் ஊற்றவும். சாஸ் எப்பவும் அதிகமா இருக்காது. குளிர். நான் தயாரா இருக்கிறேன். போன் அப்பிட்டிட். சரி, எல்லாமே சுவையாக இருக்கிறது. இந்த பர்கருடன் தொடங்கலாம். அதுல என்ன இருக்கு? அவகாடோவா? அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்காது. இதுல என்ன இருக்கு? வாவ், இது ஒரு குக்கி பர்கர். இது முயற்சிப்போம். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆனால் நான் வேறொன்றை விரும்பினேன். வாவ், என்ன பெரிய பர்கர். இங்கே ஒரு ஹாட் டாக் கூட இருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதை நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இங்கே யோசிக்கவே தேவையில்லை. செஃப் தான் வெற்றியாளர். ஓ, நானே சொல்லமே, நான் சரதானாக இருப்பேன். ஓ, சவாலுக்கு வரவேற்கிறேன். முதலில் தர்பூசணியை ஏதாவது செய்யுங்கள். சரி, பேத்தி. இது செவல்ல. இப்பொழுது இப்பொழுது தொண்டுகள் உள்ளன. இப்பொழுது நான் இந்த தர்பூசணி துண்டுகளுக்கு ஸ்ட்ராபெரி மற்றும் ஜெலட்டின் சேர்க்கிறேன். அவற்றையெல்லாம் உள்ளே வைத்து பின்னர் இப்படி நாங்கள் எல்லாவற்றையும் கலக்க வேண்டும். ஸ்ட்ராபெரி சேர்க்கப்பட்ட தர்பூசணி ஜெல்லி தயாராக உள்ளது. வெட்டியதை உங்களுக்கு காட்டுகிறேன். சிறப்பானது. ஆமாம், ஆம். பாட்டி.
பார்க்கலாம். பாட்டி கிட்ட இருந்து எதிர்பார்த்தது போல நான் என்ன பெறப்போகிறேன் பாருங்கள். நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள். இன்னும் சில நிமிடங்கள், கொஞ்சம் கூட, நீங்கள் நான் உருவாக்க போகும் அற்புதத்தை பார்ப்பீர்கள். சரி, இப்படித்தான். இதோ ஒரு சிங்கம். நான் வெவ்வேறு நிரப்புதல்களுடன் தர்பூசணி ஜெல்லி வைத்திருக்கிறேன். அது ருசியாக இருக்கிறது. எனவே நான் உங்களை விட சிறந்த சமையல்காரராக இருப்பேன். நீங்க பாக்குறீங்களா? இப்ப நான் இதை ஆரஞ்சுகளோட பண்ணினேன், பின்னர் மற்ற பழங்களுடன். அவளுக்கு அவற்றில் ஒன்றாவது பிடிக்கும். சரி, எனக்கு இங்கே ஒரு சிறந்த சிங்கம் இருக்கிறது. மேலும் அந்த அதிகப்படியானது தேவையில்லை. ஓ, புரிஞ்சது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது முடிவடையாதிருந்தால் நன்றாக இருக்கும். காத்திரு, இன்னும் இருக்கிறது. ஓ, ஆம், ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது. என்ன பாட்டி? அது முடிந்து விட்டதா என்ன? ஓ, தர்பூசணி முடிந்து விட்டது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஓ, பாண்டா. ஆம், நீ சரியாக சொல்கிறாய். அற்புதம். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. என்னிடம் வேறு எந்த பொருட்களும் இல்லை. ஸ்கிட்டில்ஸ், நன்றி பாட்டி. மேலும் சுவைகள், எனக்கு அவை மிகவும் தேவை. ஓ, அருமை. என்னிடம் இங்கே மார்ஷ்மெல்லோஸ், மாம்பழ ஜெல்லி மற்றும் ஸ்கிட்டில்ஸ் உள்ளன. மற்றும் நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் பால் மற்றும் பாண்டாவுடன் சேர்த்து ஒரு சுவையான பஞ்ச் செய்ய போகிறேன். இது தயார். பாட்டி, நீங்கள் இதை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? சரி, பார்க்கலாம். இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. சரி, என் ஜெல்லி சுண்டுகளை நடுவுல வச்சு அழகாக காட்டுவேன். அப்படியே வெவ்வேறு நிறங்கள் மற்றும் வெவ்வேறு சுவைகள். நீங்க முயற்சிக்க விரும்புறீங்களா செஃப்? அதற்கு தேவையில்லை. சரி, நான் என் தொப்பியை தர்பூசணிக்காய் மீது வச்சு மிதிக்கிறேன். இங்கேதான். வா லில்லியன், முயற்சி செய். போ. அட, நிறைய தேர்வுகள் இருக்கின்றன. ஒரு சுவாரஸ்யமான காக்டெயில் மூலம் தொடங்கலாம். பார்க்கலாம். வாவ், இது மிகவும் இனிப்பு. அருமை. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இந்த ஜெல்லியை பாருங்கள். முதலில் எதை தேர்வு செய்ய வேண்டும்? ஓ, இதை முயற்சிப்போம். ருசியானது. அருமை. இதுக்கு ஸ்ட்ராபெரி சுவை உள்ளது. The director had oranges has to relax. Oh, the brown nuts and the topiya பாருங்க. ரார், என்ன ஒரு சிங்கம். இது ரொம்ப சுவையான தர்பூசணி. இது கண்டிப்பாக எனது பிடிச்சது. வாவ், சிங்கம் வென்று விட்டது. ஆம், என் வெற்றியை நான் சந்தேகிக்கவில்லை. தயவு செய்து எனக்கு ஒரு ஹாட் டாக் செய்து தருவீர்களா? என்னிடம் பணி உள்ளது. நீ சரி, முட்டைகள் எனக்கு இல்ல, அவற்றை எனக்கு கொடு. அதுதான் என் சமையலுக்கு அவை தேவை. ஓ, இறுதியாக முதலில் அதை உங்கள் தலை மீது உடைப்போம். அதை ஒரு கிண்ணத்தில் உடைத்து சில மாவு தயாரிக்கலாம். சரி, அருமை. கொஞ்சம் மாவும் சேர்க்கலாம். என்ன? இல்லை, அது எனது. நீ எடுத்தாயா? நான் வலிமையானவன். நான் 2 முட்டைகளை மாவில் உடைத்து மாவை பிசையவும் செய்வேன். அதுதான் சரி. வலிமையான கைகள் மட்டுமே சரியான மாவை செய்ய முடியும். மேலும் உங்கள் சமையல்காரர் வலிமையானவர்தான். ஆம், இது வேலை செய்கிறது. ஐயோ, அதுதான் எல்லாம் சுழல்கிறது. ஓ, சரி. ஹாட் டாக் பன்ஸ் நாய்கள் போல வடிவமைக்கப்படும். அதுதான். மற்றும் அவை நேராக ஓவனில் போகின்றன. ஓ, நடுவில் ஒரு துளை செய்ய மறக்காதீர்கள். நிச்சயமாக சரியானது. நேரம் அமைத்து காத்திருக்கலாம். ஓ, என்ன நடக்கிறது? ஏன் இங்கே இவ்வளவு சூடாக இருக்கிறது? அங்கே என்ன நடக்கிறது? ஓ, ஆம், என் சரியான பன் தயாராகிவிட்டது. ஹே பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? அதை பாருங்கள். அவை சுவையாக இல்லையா? எனக்கு நாய் வடிவிலானவை உள்ளன. இல்லை, எனதுவை மிகவும் அழகாக உள்ளன. நிறுத்து. என்ன நடக்கிறது? ஓர் நிமிடம். ஏன் எரிந்தது போல வாசனை வருகிறது? இல்லை, உண்மையில் இது மிகவும் சுவையாக வாசிக்கிறது. ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை ஏமாற்றப் போகிறேன். அவர்கள் சண்டையிடும் போது நான் அவர்களின் பண்களை சுவைக்கலாம். அவை மிகவும் சுவையாகவும் புதிதாகவும் உள்ளன. பாட்டியின் பண்கள் சிறந்தவை என்று நினைக்கிறேன்.
ஓ பாருங்கள், நான் சொன்னேனே. நானும் கூட சேர்ந்து ஸ்டெல்ஸ்டை திருடினேன். எனவே நான் மாவை தயாரிக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அதிகமான பகுதிகளை வெட்ட வேண்டும். இப்போது நான் மிகவும் அசல் ஹாட் டாக் செய்ய முடியும். அத பாருங்கள், அது ஒரு கார் பன்னில் 2 சாசேஜ்கள். என்ன நடக்கிறது நண்பர்களே? நீங்கள் சண்டையை நிறுத்த வேண்டும். வாருங்கள் பாட்டி, உங்கள் ஹாட் டாக் செய்யுங்கள் மற்றும் சமையல்காரர் உங்கள் ஹாட் டாக் செய்யுங்கள். ஓ, நீ கடா சொல்ற செல்லம். அப்படியே நான் 2 சாசேஜ்ல உள்ள வச்சு அவற்றின் மீது சாஸ் ஊற்றுகிறேன். கேட்சப் மற்றும் மஸ்டர்ட். கண்டிப்பாக மேலே சீஸ் மறக்காதே. இங்கே உங்களுக்கு செஃப். இது உங்களுடையதை விட சிறந்ததல்லவா? ஆம் செஃப், இப்போது உங்களுடையதை செய்யுங்கள். எது சிறந்தது என்று பார்க்கலாம். ஆம், சரி சரி. எனக்கு இந்த குளிர்ந்த சாசேஜ் இருக்கிறது. அதை உள்ள வைக்கிறேன். இப்போது சில சீஸ், கொத்தமல்லி, சாஸ் மற்றும் நிச்சயமாக வறுத்த வெங்காயம். இப்போது அதை பார்பிக்யூவில் வைத்து குறுமையாக ஆகும் வரை காத்திருக்க வேண்டும். ஓ ஆம், இது தயாராகிவிட்டது. ஓ, எவ்வளவு புகை. சரி, சாப்பிடுங்க. வாவ், பல்வேறு வகையான உணவுகள். ஓ, பல புகைகள். வாருங்கள் செஃப், அது என்ன நன்றாகவே தெரிகிறது. அதை சுவைக்கட்டும். இது மிகவும் நல்லது. சரி, இப்போது இந்த இனிப்பு நாய்க்கு செல்வேன். ஓ, அந்த 2 சாசேஜ்களுடன் வேலைக்கு செல்லும் கார் பாருங்கள். அற்புதம், நீ வென்று விட்டாய் சகோதரி. உண்மையிலா? நான் நன்றி, நான் சிறப்பாக செய்தேன். எலுமிச்சம் பழங்கள். சரி, எனக்கு எலுமிச்சை நீர் வேண்டும். எலுமிச்சை நீரா? பிரச்சனை இல்லை பேர குழந்தை. நான் எங்கு தொடங்குவது என்று எனக்கு தெரியும். பார்ப்போம். இந்த எலுமிச்சங்கள் சரியாக இல்லை. நான் சில புது எலுமிச்சங்களை எடுக்கிறேன். ஆஹா, அது நான் சாறை பிழிந்து இந்த தண்ணீருடன் கலக்க வேண்டும். அது அதிகமாக புளிக்காமல் இருக்க. அப்படியே மேலும் சில எலுமிச்சை துண்டுகளை சேர்க்க போகிறேன். ஓ, அதுதான் சேர்க்கணும். அழகான நிறம் மற்றும் இனிய மனம் பெற ஒரு கிளையை சேர்க்கிறேன். ஓ, நான் இதை அலங்கரிக்க பயன்படுத்தலாமா? சரிதானே? இது அழகாக இருக்கிறது. ஹே செஃப், என்ன? எனக்கு எந்த அலங்காரங்களும் தேவையில்லை. நான் ஒரு எலுமிச்சை நீரல்ல. நீ என்ன செய்கிறாய் பாட்டி? நீ என்னை கவனச்சிதறச் செய்கிறாய். நான் ஒரு வலுவான மனிதன். எனக்கு எந்த அலங்காரங்களும் அல்லது நகைகளும் தேவையில்லை. அதை பாருங்கள், இதுதான் என் எலுமிச்சை நீரை பரிமாறப் போகிறேன். சில எலுமிச்சை துண்டுகளை வைக்கிறேன். இப்போது சில மின்மினிகள். ஓ, அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. Shriak, let me cement for those circles. There are house years nice. Shenrock 6. Prema over Ibor I've created. With hot dal as shield syrupy. அப்புறம் அங்கே பாடலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுல கார்பனேட் பண்றோம். அதுக்காக எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்பு இயந்திரம் உள்ளது. பாருங்கள். ஓ ஆம், இதோ உங்களுக்கு. நன்றி. ஓ, உங்களுக்கு இன்னொன்றும் வேண்டுமா? சரி, அப்படியே இதோ உங்களுக்கு. மகிழுங்கள். பை பை. என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் பாட்டி? ஓ, லில்லி, எனக்கு கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது. வாவ், எவ்வளவு விதவிதமான எலுமிச்சை பானங்கள். இது காலியா? இந்த மணமுள்ள ஒன்றை தொடங்கலாம். இதுக்கு ரொம்ப சுவையா இருக்குது. மேலும் நல்ல மணம் வருகிறது. வாவ், இதை நெருக்கமாக பார்ப்போம். சரி, இதை என் கண்ணாடியில் ஊற்றுவோம். ஓ, மிகவும் விசித்திரமாக உள்ளது. இது முற்றிலும் சுவையாக உள்ளது. சமையல்காரர், உங்களிடம் சிறந்த எலுமிச்சை நீர்க்கழிவு உள்ளது. நீங்கள் வென்று விட்டீர்கள். ஆம், ஹூரே. நான் சிறியது. சரி, முதல் சுற்றில் எதிர்க்கிறது. ருசியாக இருக்கிறது. அருமை. ஒரு குளிர்பான கழிப்பறை. அது மிகவும் குழு குழு. பிரிட்னி பற்றி என்ன? ஒரு நடுத்தர அளவிலான கழிப்பறை மற்றும் இனிப்புகள். நிச்சயமாக. வாவ், நிக்கோலின் கழிப்பறையை பாருங்கள். அது அற்புதம். சரி, நான் முதலில் இருப்பேன்.
சரி, நன்றி நண்பா. நாங்கள் நல்ல உரையாடல் கொண்டோம். ஆனால் நான் சில மிட்டாய் முயற்சிக்க வேண்டும். பார்ப்போம். திமிரும் நச்சுவீன்ஸ் அச்சுவன் மெரிட் ப்ரௌன் இனிமேன்ஸ் நான் முன்னுள்ள கழிப்பறையில இருந்து சாப்பிட்டதில்ல. ஓ வாவ், ஏதோ தவறாக இருக்கிறது. மோனிகா, உன் உதடுகள் அவை வானவில் போல இருக்கின்றன. அருமை. வாங்க போகலாம். இப்போது பிரிட்னியின் முறை. அதை எப்படி சமாளிப்பீர்கள் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். அஸ்தோல்க காண்டி. ஆஹா, நிறைய காண்டி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நல்லாக இருக்கிறது. ஆனால் முதலில் அதை மேசையில் ஊற்றப் போகிறேன். பிறகு அதை நிறம் வாரியாக பிரிப்போம். கொஞ்சம் கூடுதலாக. என்ன நண்பர்களே, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வாருங்கள். ஓ வாருங்கள். இதோ எனக்கு இனிப்பு பாதைகள் கிடைத்து விட்டன. இப்போது ஒவ்வொரு பாதையையும் ஒரு ஸ்ட்ரா உதவியுடன் சாப்பிடுவேன். அதை முயற்சிப்போம். இது சுவையாக மட்டுமல்ல, மகிழ்ச்சியாகவும் உள்ளது. பிரிட்னிக்கு என்ன ஆகும்னு ஆச்சரியமா இருக்குது. வாவ், உங்க உடையும் முடியும். நிறம் மாறிட்டு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. முடி சிவப்பாக இருக்குது. வாங்க போகலாம். இப்போது உங்களை என்ன காத்திருக்கிறது? பார்ப்போம். வாவ், பச்சை முடி ரொம்ப அழகா இருக்கு. நீங்கள் இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? சரி சரி, எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஏய், பிரிட்னி எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டாள். வாவ், நான் குளிர்ச்சியாக இருக்கிறேன். அற்புதம். நிக்கோல், இப்போது உன் முறை. ஆம், எனக்கு மிகவும் பிடிக்கும். அது என்ன? இல்லை பெண்களே, நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். இல்லை, நான் எல்லாவற்றையும் தனியாக சாப்பிட விரும்புகிறேன். ஓ ஆம், நீங்கள் உங்கள் பகுதியை ஏற்கனவே முடித்து விட்டீர்கள். இது எனக்கு போதுமானதாக இருக்காது. ஓ, என்னோடே ஏதோ உணர்கிறேன். நிக்கோல், உனக்கு என்ன ஆச்சு? நீங்கள் மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறீர்கள். அவளை பாருங்கள். நீங்கள் ஒரு காமெடி கலைஞராக மாறிவிட்டீர்கள். என்ன, ஒரு காமெடி கலைஞரா? ஓ, அது ஒரு கனவு. நான் உண்மையில் ஒரு காமெடி கலைஞரை போலவே இருக்கிறேன். எனக்கு இது பிடிக்கவில்லை உண்மையில். ஓ, இந்த முறை என்ன? ஒரு ப்ரோக்கோலி டோனட். பிரிட்னிக்கு நடுத்தர அளவிலான ஒன்று இருக்கிறது. ஆனால் மோனிகாவுக்கு என்ன? ஓ இல்ல, இது முற்றிலும் பெரியது. சரி, நிக்கோல் முதலில் முயற்சிக்க முன்வந்தார். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அருவருப்பு. நான் இதை மிகவும் வேகமாக செய்ய போகிறேன். இது நல்லதல்ல, ஆனால் எனக்கு சிறிய ஒன்று கிடைத்தது என மிகவும் அதிர்ஷ்டசாலி. இது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு உடம்பு சரியில்லை. நிக்கோல், சரி, இது பிரிட்னியின் முறை. தொடங்கலாம். உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் அதை எரிய முடியாது. நீங்கள் அதை சாப்பிடணும். வாருங்க பிரிட்னி. இது எரிச்சலூட்டுகிறது. காத்திரு. எப்படி ருசியாக செய்வது என எனக்கு தெரியும். எனக்கு ஒரு சிறந்த யோசனை உள்ளது. என்ன பிரச்சனை? நான் கொஞ்சம் ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்க்கிறேன். சரி, காத்திருங்கள் பெண்களே, இது உடனடியாக சுவையாக இருக்கும். சரி, இங்கே சில பச்சை ஸ்பிரிங்கிள்ஸ் உள்ளன. வாவ், பிரிட்னி, அது ஏற்கனவே அழகாக இருக்கிறது. அதை முயற்சிக்க ஆர்வமாக உள்ளீர்களா? பார்ப்போம். இது இப்படி சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ இல்லை, இளஞ்சிவப்பு பொடிகள் கூட உதவவில்லை. உங்களுக்கு நன்றாக இல்லைதானே? விரைவாக கழிவறைக்கு போ. எனக்கு மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த பயங்கரமான ப்ரோக்கோலி டோனட்டை யார் கண்டுபிடித்தார்கள்? இது எனக்கு உடம்பு சரியில்லாமல் செய்தது. இது அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் இப்போது நான் நன்றாக உணர்கிறேன். பெண்களே, நான் திரும்பி வந்து விட்டேன். அப்படியா? அடுத்தவர் யார்? மோனிகா? எனக்கு தெரியவில்லை. இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. பெண்களே, நான் உண்மையில செய்ய விரும்பவில்லை. தயவு செய்து. பெண்களே, மோனிகாவுக்கு ஆதரவு அளிக்கலாம். அவள் இன்னும் என்ன காத்திருக்கிறது என்று தெரியாது. அவளுக்கு உங்கள் ஆதரவு தேவை. மோனிகா, நீ செய்ய முடியும்.
இல்லை பெண்களே, இது பயங்கரமாக இருக்கிறது. இதற்கு ருசி இல்லை. சரி, நான் என் சக்திகளை பயன்படுத்த போகிறேன். நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். அட, பெண்களுக்காக நான் செய்தேன். நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு வாந்தி வரப்போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். உன் வாயை ஒட்டி கட்டி விடுகிறேன். இப்படி இருந்தால் நல்லது. ஓ, மோனிகா பச்சையாக மாறிவிட்டாள். என்ன, அது ஸ்லைம் தானா? அது கொடூரம். நான் முழுவதும் அழுக்காகிவிட்டேன். மோனிகா, அது நீங்களா? நீங்கள் வெடித்து விட்டீர்கள். சரி, இப்போது நமக்கு கோகா கோலா இருக்கிறது. பிரிட்னி, அது சிறியது. மோனிகாவுக்கு நடுத்தர அளவிலான கோக் உள்ளது. அருமை. ஆனால் நிக்கோல் எல்லாவற்றிலும் அதிர்ஷ்டசாலி. ஒரு பெரிய பாட்டில். அற்புதம். வாங்க தொடங்கலாம். பிரிட்னி, நீ முதலில் போகலாம். சரி, இது மிகவும் சிறியது. காத்தீரு, இது சாக்லேட். அதற்குள் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாவ், ஒரு கமி கரடி. நான் இதை சாப்பிட போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒன்றே உள்ளது. நிக்கோல், பாரு, அங்கே ஒரு டிராகன் இருக்கிறது. ஓ, அது பறக்கிறது. பிரிட்னி, நிக்கோல் உன்னை பிடித்து விட்டார். இதை செய்யாதே. இதோ நாம போகிறோம். சரி, இது என் முறை. இது நல்ல வாசனை வருகிறது. இதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. வாவ், இதை பாருங்கள். நீங்களே பாருங்கள். ஜெல்லி இருக்கிறது. ஓ, சரி, இப்போது நான் இதை அனுபவிக்க போகிறேன். வாவ், முற்றிலும் அற்புதம். ஓய் மோனிகா, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று நினைக்கிறேன். கவனமாக இரு. வேற யாரோ தேன் ஜெல்லியை மிகவும் விரும்புகிறார்கள். அது யார் என்று உனக்கு தெரியுமா? ஆமாம், என் கோக் சாப்பிட முயற்சிக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய பாட்டில் இருக்கிறது. உள்ள என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. மூடி மிகவும் நல்லது. பார்ப்போம். நான் அதை நசுக்கியேன். வாவ், உனக்கு என்ன ஆச்சு? உன்னிடம் என்ன இருக்கிறது? பெண்களே, அது ஒரு லபுபு. உண்மையானது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. நிக்கோல், நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. உன் பை இப்போது சிறப்பாக இருக்கிறது. ஆமாம், அவள் அதிர்ஷ்டசாலி. ஆனால் இப்போது நிக்கோல் சாக்லேட்டால் கவனம் சிதறி இருக்கிறார். மற்றும் எனக்கு அவளது லபூபு வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. அதோடன் விளையாட விரும்புகிறேன். அதை தொடாதே. நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். மோனிகா, ஹே இருட்னி. ஓ, நிக்கோல் இதை பற்றி மகிழ்ச்சி அடைய மாட்டாள். பெண்களே, அதை விரைவில் சரி செய்யுங்கள். ஏதாவது செய்யுங்கள். ஏதேனும் யோசனை இருக்கிறதா? ஓ, ஸ்காட்ச் டேப். அது மோசம் இல்லை. நிக்கோல் எதையும் கவனிக்க மாட்டாளா என்று நம்புகிறேன். எப்படியோ டேப் நீளமாக இருக்க வேண்டும். சரி, அதை பையில் ஓட்டுங்கள். வேகமாக. சரி, நான் சாக்லேட்டை முடிக்க கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டேன். என் லபுபு எப்படி இருக்குதுன்னு பாப்போம். ஹே, அது கெட்டு போய்விட்டது. நீயா அதை செய்தது? என் லபுபுவை தொட அனுமதி யாருக்கு? இங்கே வா, நான் உன்னை பிடிக்கிறேன். இப்போது நமக்கு ஒரு சுவையூட்டும் பப்ளிகம் மற்றும் ஒரு தூரிகை இருக்கிறது. நிக்கோலுக்கு சராசரி அளவு உள்ளது. நல்லாக இருக்கிறது. மோனிகா பற்றி என்ன? அது மிகவும் பெரியதாக இருக்கிறது. இது என்ன பொத்தானு? சுவாரஸ்யமாக இருக்கிறது. நானும் ஆர்வமாக இருக்கிறேன். நெல்லி, நான் தொடங்குகிறேன். நீ என்னுடைய பிறகு செல்லலாம். அதை பிழிந்து விடுவோம். வாவ், மற்றும் பற்களை துலக்க நேரம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்ன
காத்திருங்கள் பெண்களே, இது உண்மையான சுவையூட்டும் கம்பு. இதை பாருங்கள், ஒரு பபிள் ஊதுகிறேன். இது வேலை செய்தது. உள்ளே ஏதோ இருக்கிறது, பார்ப்போம். வாவ், ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன். நண்பர்களே, அதை செய்ய மறக்காதீர்கள். மேலும் மணி பற்றியும் மறக்காதீர்கள். இப்போது நிக்கோலின் முறை. இதை செய்யலாம். பபேசியை திறக்கிறேன், பபேசியில் பிழிகிறேன். இது ரொம்ப சுவையாக மணக்கிறது. வாவ் பெண்களே, இது உண்மையான சுவையூட்டும் கம்பு. ஒரு பபிள் ஊதுகிறேன். இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. வர என் பபிள். அது என் முகத்தில் இருக்கிறது. அது பயங்கரமா இருக்குது நிக்கோல். உன்கிட்ட பபிள்கம் குழப்பமா இருக்குது, ஆனா அது அருவருப்பா இருக்குது. இப்போ மோனிகாவின் முறை. ஆமாம், நான் இறுதியாக பொத்தானை அழுத்த முடியும். சரி, அது பெரிய தூரிய வேலைக்கு போகலாம். ஓ, இப்போது இந்த பற்பசைய பிழிய போகிறேன். இது மிகவும் கனமாக இருக்கிறது, ஆனால் உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. இது போன்றதை நான் இதுவரை எப்போதும் அனுபவிக்கவில்லை. வாவ் மோனிகா, உங்கள் பற்கள் மிகவும் வெண்மையாக இருக்கும். நம்ப முடியாதது. நீங்க சரிதானே? பெண்களே, நம்முடைய நண்பருக்கு உதவுவோம். தூரிகையை இழுக்கவும். சரி, வாங்க பெண்களோ, இழுத்துக்கொண்டே இருங்கள். அதிகம் எதுவும் மீதமில்ல. வாவ், இது வேலை செய்தது. மோனிகா, நீ சரியா? நான் பபிள் கமில் மூடப்பட்டிருக்கிறேன். என்ன ஒரு கனவு. எல்லாவற்றையும் சுத்தம் செய்ய வேண்டும். அப்பா, அவளது தவறு இல்லை. அதியா, எல்லோருமே இங்கே இருக்கிறார்கள். எனக்கு சுவையான சாக்லேட் வேணும். அதை எனக்காக தயார் செய்யவும். அம்மா, சரி, நல்லா ஆரம்பிப்போம். நான் ஒரு கூக்கி எடுத்துக்கொள்கிறேன். நன்றி பாட்டி. இது உண்மையிலேயே ருசிக்கிறதே. சரி, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். எனக்கு சாக்லேட்டை உருக்க பேனா வேண்டும். ஆஹா, அது அழகாக இருக்கிறது. ஆமாம், அட, இது அளவாக சரி என்று வேண்டியதை பெற்றேன். இல்லை, இந்த இடத்திலிருந்து வெளியேறு. எனது சாக்லேட்டை திருட முடியாது. நிறுத்து டைலர். சரி, ஆனால் எனக்கு சில சாக்லேட் வேண்டும். ஓ, கவலைப்படாதீர்கள், இதோ உங்களுக்காக. நன்றி பாட்டி. இது உண்மையில் சற்றே நன்றாக இருக்கிறது. மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. 2 சாக்லேட் துண்டுகளை எடுத்துக்கொண்டு ஸ்ட்ராபெரியை உள்ளே வைக்கலாம். அழகாக இருப்பதாக தெரியவில்லை, ஆனால் எதுவும் இல்லாததை விட இது சிறந்தது. டைலர், நீதான் அதை மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கலாமே. ஓ ஆமாம், சரி, முயற்சி செய்யலாம். இதனால் என்ன கிடைக்கின்றது என்று பார்க்கலாம். சாக்லேட் கேண்டு கரைந்து விட்டது. இப்போது எனக்கு ஸ்ட்ராபெரி மற்றும் சாக்லேட் இருக்கின்றன. இதை பாண்டாக்களாக அலங்கரிக்கிறேன். அதை பாருங்கள், அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. உங்களுக்கு பிடிச்சிருச்சா பாட்டி? Oh, you stop that shower. Belair, Tyler, பாரு, உன்கிட்ட இன்னும் சில சாக்லேட் மிச்சமுள்ள. நான் சாக்லேட் ஸ்நாக் ஒன்றை தயார் செய்து இதை வெள்ளை சாக்லேட்டோட அலங்கரிக்க போறேன். இது யாழ் சாக்லேட்டுடன் சேர்க்கவும். மற்றொன்றை மிகவும் தோன்றும் நீல சாக்லேட்டுடன் சேர்க்கவும். ஓ, இது மிகவும் அழகாக அமைந்து விட்டது. அவற்ற குரங்குகள் போல அலங்கரிக்க எழுதுறேன். அவவும் அழகா இருக்கி. அதை பார்த்து பாரா டைலர். ஓ, அவன் எங்கே? சரி, எனக்கு சாண்ட்ரஸ், நீ சீரியஸா இருக்கியா? அத பெருமையா இருக்கு. சரி, நீ இங்க இருக்கலாம், ஆனா எனது சாக்லேட்டை தொடாத. நான் இந்த துண்டை தேவைப்படும். நீ அதை எடுத்துக்கொள்ளலாம். பாரு, உன் அதிர்ஷ்ட சிரிச்சிச்சு. ஏற்கனவே எடுத்தாயா? நான் ஃப்ளமிங்கோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் விவரங்கள் சேர்த்து இப்போது நான் வண்ணம் வைக்க முடியும். ஓ ஆம், அழகான பிங்க் நிறம்
சரியான பிங்க் ஃபிளமிங்கோக்காக. அருமையாக இருக்கிறது. நன்றி. எனக்கும் அதே பிடிக்கும். சாப்பிடக்கூடாது. நாம் தயார். ஆஹா, இது அழகாக இருக்கிறது. தொடங்கலாம். நான் இந்த சிறிய அழகு பாண்டாக்களை கொண்டிருக்கிறேன். ஆஹா, சுவையாக இருக்கிறது. இந்த பிளமிங்கோவுக்கு என்ன? அட, நான் இசை ட்ரை பண்ணலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. அற்புதம். நான் நிறுத்த முடியல. சரி, கடைசி பகுதி. இந்த குட்டி விலங்குகள். உங்களை நான் கூட சாப்பிட போறேன். ஆமாம், இது மிகவும் சுவையான உணவு. நீண்ட காலம் பாட்டி, நீங்க தான் வெற்றி பெற்றீர்கள். அடஜண்டமா, மிகவும் நன்றி. நான் வென்றது. ஏன் நீஹா? இந்த முறை எனக்கு செவ்வக வடிவில் சாக்லேட்டாக சுவையாக ஏதாவது வேண்டும். அந்த பாறை எடுத்துக் கொள்கிறேன். சமையற்காரராக இருக்க முடியும். எனக்கு சில பைகள் தேவை மற்றும் சர்க்கரையை நேரடியாக அவற்றில் வைக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு நிறத்தையும் தனித்த சிறப்பு சிலிகான் வடிவில் பிழிய வேண்டும். இது என்ன நடக்கிறது? ஓ, வாங்க, அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள். எல்லாவற்றும் சரியாக இருக்கும். அது உருகவில்லை பாட்டி. சரி கண்ணே, உனக்காக ஏதோ ஒன்று இருக்குது. இதுவும் ஒரு சமையல் புத்தகம். அந்தா, நன்றி பாட்டி. இது எனக்கானதா? ஆஹா, நான் தான் அடைத்து வைக்க வேண்டும். சரியான முறையில் சாக்லேட்டை உருக்கி. நான் எல்லாம் தவறாக செய்தேன். சரி, இந்த மூலத்தை நேராக இந்த பாத்திரத்தின் மேல் வைக்க வேண்டும் தான் மற்றும் சாக்லேட்டை உள்ளே வைக்க வேண்டும். நான் போகிறேன். ஓ இல்ல, இது சமையல் புத்தகம். எப்படி நான் கவனச்சிதறினேன் என்று நினைக்கிறீர்கள்? அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹா ஹா, இது சாக்லேட்டால் மூடப்பட்டிருக்கிறது. அது சமையல் புத்தகத்தின் வடிவமா? அதிசயமாக இருக்கிறது. ரொம்ப ருசியாக இருக்கிறது. சரி, இப்போது நான் மற்றொன்றை செய்ய போகிறேன். பாருங்கள், சில நேரங்களில் விபத்துகள் உதவியாக இருக்கலாம். இந்த சாக்லேட் கொண்டு ஒரு கியூபை உருவாக்குகிறேன். பாட்டி, பாருங்கள். ஆஹா, அழகாக இருக்கிறது. எனது சமையல் புத்தகத்தில் என்ன தவறு இருக்கிறது? ஆஹா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓ இல்லை பாட்டி, அவள் மயங்கி விழுந்து விட்டாள். ஓ, என்ன செய்யலாம் என நான் அறியவில்லை. ஓ, ஒருவேளை போய்விடு. வாங்க, உனது உணர்வுகளை திரும்ப பெறுங்கள் பாட்டி. வணக்கம். என்ன எனக்கு எடுத்து என்ன ஆனது? அப்படியா? இது தொடங்க தேவை. சரி, எனக்கு ஒரு அச்சு தேவை. ஓ, அது சரி. இங்கே எனது பரிபூரணமான பெட்டி உள்ளது. எல்லாவற்றையும் அதிலிருந்து எடுத்து இந்த பிரகாசமான சாக்லேட்டை உள்ளே ஊற்றுவேன். அது அசைவென்று இருக்கும்போது நான் அதை வெட்ட முடியும். வாருங்க, வெளியே வாங்குங்க. நான் சொன்னேன். அரிச்சல் சட்டி உபயோகித்தால் உதவ வாய்ப்பு இருக்கலாம். அது நல்லா இருந்தது. அற்புதம். இப்பொழுது எனக்கு மற்றொன்று தேவை. ஓ, இது ஒற்றவில்லை. ஹோ, அப்படியே இருக்குமா? சரி, மேலே. ஓ, அது எளிதாக இல்லை. சரி, என் முக்காடு எடுத்துக்கொள்கிறேன். ஓ ஐயோ, இது சாக்லேட்டா? அப்பா, மன்னிக்கவும் செப்பியுவே. இந்த சாக்லேட்டை அப்படியே அழுத்தி சரி செய்யலாமா? அப்படியே பாருங்கள், நான் எல்லாவற்றையும் கெடுக்கவில்லை. நீ செய்தாய். இப்போது என்ன செய்ய வேண்டும்? இதை somehow சரி செய்ய வேண்டும். ஓ, எத்தனை நூல்கள். நல்லது, அவற்றை எல்லாவற்றையும் எடுத்தெடுத்தேன் என நம்புகிறேன். எனது கியூபை கூட்டும் நேரம். பிரசன்ட் கேக்குகளை எடுத்து எனது கனசுதோரத்தன் உள்ள ஒரு கேக் சேர்க்க போகிறேன். குளிர் ஜெல்லி நிரப்புதலை மறக்காதீர்கள். பாட்டி, உங்கள் கைவினை தலைக்கவசத்தை நிறுத்துங்கள். ஓ, மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இதோ உங்கள் பொது. அது என்ன?
ஓ வாழைப்பழம் எனக்கு விருப்பம். ஆனால் நான் உன்னை கவனிக்கிறேன். சரி, உங்களுக்காக இப்போது நான் இந்த வாழைப்பழத்தை இந்த திரவ சாக்லேட்டில் வைத்து இந்த சிறியவற்றை என் சாக்லேட் கியூப்ல வைக்க வேண்டும். இதை நான் சில முறை செய்கிறேன். ஓ, யாழ்மன அழகாக உள்ளது. டைலர், உனக்கு சாக்லேட் சேர்த்த வாழைப்பழம் வேண்டுமா? நன்றி, இது ருசிகரமாக உள்ளது. டைலர், நான் உங்களை கவனச்சிதற செய்ய விரும்பவில்லை, ஆனால் உங்கள் கியூப் முடிக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன். ஓ சரி, இப்போது இந்த கனசதுக்குள் கேக் வைக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ரேட், மற்றொன்று எதை சேர்ப்பது? எனக்கு ஒரு யோசனை கிடைத்துள்ளது. சில ஸ்கிட்டில்ஸ் சேர்க்க போகிறேன். ஐயங்க சகோதரி அவற்றின் அதுக்கு என்ன ஒரு எல்லை கிடையாது. ஸ்பைஸ் இருக்கு. இப்ப இதை மேல் வச்சு நான் தயார். மிகச்சிறந்த வேலை. டெய்லர், சாப்பிட தொடங்கு. Аре, Инна столько сладостей и такие красивые кубики шоколада. சரி, இதோ உன்னோடு ஒரு சுவையோடு தொடங்குகிறேன். வாவ், எங்கள் இது மிகவும் ருசியானது. MR and நெல்பா டோபோலிஸ் ஸ்கிட்டில்ஸ் உள்ளன. அரே, நான் அவைகள். நான் எவ்வளவும் சிகிச்சை அடைகிறேன். அடுத்தது நான் இந்த இளஞ்சிவப்பு கணத்தை முயற்சிக்கிறேன். இதை திறக்கட்டும். ஆஹா, அழகா. அது என்ன? ஆம், ருசியா இருக்குது. வாழை மற்றும் சாக்லேட் ருசி மிகுந்தது. எனக்கு இது ரொம்ப பிடித்துள்ளது. சூப்பர் கூலு. ஆனால் இந்த வண்ணத்துவான் கியூப் பாருங்கள். வாவ், பல ஸ்ட்ராபெரிகள். எனக்கு ஸ்ட்ராபெரிகளை கெக்களவாய் பிடிக்கும். அதுக்குள்ள ஜெல்லி கூட இருக்கு. ஆஹா, வாசனை அருமையாக இருக்கு. பார்த்தா அந்த ஜெல்லி ரொம்ப பழத்தின் நறுமணம். சுவ அருமை ரொம்ப நல்லது. நீ செஃப்காலாம் அதை வெண்டுச்சு. ஆமாம், சி என்று நான் சொன்னேன் இல்லை. சரி, கவனம் கொடு. இந்த முறை எனக்கு சாக்லேட் சுவையோட ஒரு முட்டை வடிவத்தை வேண்டுகிறேன். ஒரு முட்டை உண்மையிலேயே பயன சனி மாறங் விவேசனாவ் இந்த 2 சாக்லேட் முட்டை அச்சுகர் பஸ்ரலேன் நியூட்ரலா ஐ உள்ள ஊற்றுவேன். சிதாம்பினா ராய் Now இந்த 2 சாக்லேட் முட்டைகள் கூட விஷப்பக்கி. அம்மம்மா, ஐயோ மன்னிக்கவும். அதை பிடிக்கிறேன். ஓ ஓ ஆமா, அச்சோ மன்னிக்கவும். நான் அப்படி யோசிக்கவில்லை. ஏய் டைலர், நீ உதவ முடியுமா? நிச்சயமாக, இது ஒரு பிரச்சனை இல்ல. அடடே, மிகவும் குலுங்குகிறது. தயார். இப்போது அதை ஊற்றி ஒரு முட்டையின் வடிவம் உருவாக்குவோம். அப்படிதான் உடல் தயாராகிறது. இப்போது ஒரு மூக்கு உருவாக்குவேன். கீ ரெடி. டைலர், டைலர், நீ என்ன செய்கிறாய்? வாங்க, நீ வேலை செய்ய வேண்டும். அடிப்பாவி, என்ன சொல்ல வார்த்தையே இல்ல. மீண்டும் மன்னிக்கவும். நீங்கள் ஷெஃப் ஐ மயக்குகிறீர்களா பாட்டி? ஓ இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் ஒண்ணுமில்லை. காத்திருங்கள், என்னிடம் ஒரு போன் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு அருமையான செயலி உள்ளது. நான் சில சாக்லேட் முட்டைகள் ஆர்டர் செய்ய போகிறேன். வாலா, இங்கே அவைகள். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் தயாராக உள்ளேன். பான் ஆப்படிட். வாவ், இது எத்தனை சுவையான விஷயங்கள். இந்த பெரிய முட்டை, மேலும் சில மில்கா முட்டைகள் பார்த்து பாருங்கள். அதிலிருந்து தொடங்கி விடுகிறேன். வாவ், இதன் உள்ளே ஓரியோவோட இருக்கிறது. ரொம்ப சுவையாகவும் கிரீமியாகவும் இருக்கிறது. எனக்கு இது மோம் பிடிக்கும். அற்புதம். சுவை நன்றாக இந்த பாகம் முடித்து விட்டது. இப்போது நான் இந்த பெங்குவினை சுவைக்க வேண்டியது. ருசியானது. இது ஒரு நல்ல கேக் மற்றும் மிகவும் சாக்லேட்டாக உள்ளது. முடிவில், ஆனால் முக்கியமானதாக, இந்த அழகான பெரிய முட்டை. அதை பிளந்துருவேன். சரி, அதை பிளந்துருவேன். ஓ, அது வெற்றி. ஓ ஆம், இது மிக குளிர்பமானதாக இருக்கிறது. அற்புதம். மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. மேலும் உள்ளே இன்னும் 2 முட்டைகள் உள்ளன. வா, நோட்டெல்லாவுடன். சரி, நான் முடிவு செய்து விட்டேன். சமையல்காரர் மீண்டும் வெற்றி பெற்றார். ஓ நன்றி, நான் நன்றாக செய்தேன். மனசாட்சி இல்லாம இரு.
இந்த முறை எனக்கு சாக்லேட் ஏதாவது வேண்டும்னு இன்னும் தூரமா இருக வேண்டிய சாக்லேட் உங்க என்ன இதுதானா ஓ அசைக்கல் நாயகம் இப்போவே நமக்கு இது போயிடுவோம் நம்ம முடிஞ்சது